ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஈகிள்ஸ் டேர் அட்வென்ச்சரில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. போன வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவசியம் அந்த வீடியோவை பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணி போட்டு லஞ்சுக்கு போகலான்னு அப்படியே மெதுவாக ஒரு வாக்கு. முன்னாடியே இந்த பில்டிங் தெரியும், பெஞ்ச்மார்க் டூரிசம் சென்டர். இந்த பில்டிங்கில் தான் ஃபுட் கோர்ட் இருக்குதுங்கிறதுனால நேராக உள்ளே போந்துட்டோம். டூரிசம் ஸ்பாட்டு ஃபுட் கோர்ட்டுன்னு சும்மா போட்டு மொத்தத்துக்கு ஒரு 4 ஏதாவது அவுட்லெட் இருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் சரி நமக்கு வயிற்றுக்கு கொஞ்சமாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்தா ஃபுட் கோர்ட் லெவலில் வேறு மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ஆம்பியன்ஸு. உள்ளே பூந்தோன்னு மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த ஃபுட் கோர்ட் எப்படி இருந்துச்சு, ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய அதர் சேனல் செம்மத்தீனிக்கு போய் பாருங்கள். ஃபுட் கோர்ட் அட் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மடமடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெட் புல் வாங்கி அடித்தேன். அப்படியே எனர்ஜி லெவல் ரைஸ் ஆனோடனே சாக்லேட் ஃபேக்ட்ரியும் டீ ஃபேக்ட்ரியும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த அழகான டால் பில்டிங் தான் பெஞ்ச்மார்க்கு. வளைஞ்சு போகிற கோத்தகிரி ரோடு, வளையாமல் நேராக நிற்கிற மரங்கள், இந்த அழகான இடத்துல தான் பெஞ்ச்மார்க் இருக்குது. பெஞ்ச்மார்க்கு இந்த ஏரியாவுக்கு லேண்ட்மார்க் ஆயிடுச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணலான்னு உள்ளே போயிட்டோம். என்ட்ரி டிக்கெட் பெர் ஹெட்டுக்கு 30 rupees. ஆனால் 30 rupeesக்கு இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி கம்ப்ளீட் விசிட் பண்ணி முடிக்கும்போது ஒரு பார் சாக்லேட் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. வாங்க உள்ளே போய் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற சாக்லேட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். செடிகளில் இருந்து கொக்கோ பறிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து பார் சாக்லேட் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் எல்லா ப்ராசஸ் இங்கே தெளிவாக தெரியுது. பார்க்கலாம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலி ஃப்ரீயாக கொடுத்து பார் சாக்லேட் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். சாக்லேட் வேறு லெவலில் இருந்தது. டேஸ்ட்டு சூப்பர். ஓவர் கொக்கோவும் இல்லை, ஆனால் சாக்லேட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அகெயின் சாக்லேட்டும் சாப்பிட்டோன்னே எனர்ஜி மறுபடியும் கூடிருச்சு. ஓகே, டீ ஃபேக்ட்ரி விசிட் பண்ண போகலாமா? மறுபடியுமா எவ்வளோ ஏறி வந்துருக்கு அங்கே திரும்பி பாருங்க.
இங்கே என்ட்ரி டிக்கெட்ஸ் 10 rupees தான். அதுவும் அந்த 10 rupeesக்கு கடைசியில் நமக்கு ஒரு டீ ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஒரு சின்ன சஜஷன், நடக்கிறது கஷ்டமாக நினைக்கிறவங்க இங்கே வர வேண்டாம். படிப்படியாக ஏறணும், படிப்படியாக இறங்கணும், மறுபடியும் நடக்கணும். ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. பட் சாக்லேட் ஃபேக்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் ஏரியா தான். தாராளமாக வயசானவங்க கூட போகலாம் இங்கே. இது கார் பார்க்கிங் செகண்ட் லெவலில். சரி வாங்க நம்ம டீ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். became popular throughout all the tea assorted shapes and sizes. Finally, they are packed into an airtight container to maintain the use of the tea. Through the oxidation process, the second process is the reheat. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ டீ சாப்பிட்டோம். அதுவும் ஏலக்காய் டீ, மசாலா டீ, இஞ்சி டீ, நார்மல் டீ, எது வேணுமோ அந்த டீ நமக்கு கொடுக்குறாங்க. டீ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்ம நடந்து அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுக்கு செம்மையாக இருந்தது. வே டு எக்ஸிட்னு வெளியே வந்துட்டோன்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எக்ஸிபிஷனுக்குள்ளே போன மாதிரி நமக்கு வேண்டான்னு நினச்சாலும் எல்லா ஸ்டாலையும் கவர் பண்ணி தான் வெளியே வர முடியும். இப்போ அடுத்த பயணம் ஆரம்பம். ஃபஸ்ட்டு டீ அவுட்லெட்ஸு, விதவிதமான டீ இருந்துச்சு. டோன்ட் மிஸ் டு பை அவர் டீ அப்படின்னு போர்டை பார்த்துட்டு மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. சரின்னு டீ லீஃப் வாங்கிட்டு வெளியே கிளம்பிட்டோம். அடுத்து கீழே இறங்கி வந்தோன்னா சாக்லேட் அவுட்லெட்ஸ். ஏகப்பட்ட வெரைட்டிஸு, சொல்லவே வேண்டாம். டீயே வாங்கிட்டோம், இதை வாங்க போவோமா? வேறு லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்க. உள்ளே நுழையும் போதே கையில் ஒரு பேண்டை போட்டு விட்டுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணுற இடம் பூரா அதில் இருக்கிற பார்கோடை வச்சு தான் பில்லே பண்ணுறாங்க. அப்போ டோட்டலி எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க, எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணாமல் வெளியே போனாங்க, இந்த சிஸ்டம், இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா என்னங்கிறது ஈஸியாக ரீட் பண்ணிடுவாங்க. சரியான அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது ஊட்டி வரைக்கும் இருந்தது. ரைட், ஓகே, அதையும் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு போயிட்டோம். மினிமம் 1/2 kg தான் சேல்ஸு. 1/2 kg 120 rupees. இந்த ஐட்டங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வெளியே கிளம்பினோம். செலவு ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. என்னுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்து நம்ம கேமரா கேர்ள் ஹியூமர் சென்ஸோடு சொன்னாலும் உண்மை அதாங்க. சீரியஸாக சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவோட சந்திப்போம். அண்டில் தென் கீப் என்ஜாயிங் யுவர் லைஃப்.